எப்படியாவது வந்து ஒரு 800 இல்லை ஒரு 900 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆக்கிடணும். லோக்சபா இப்போ 543 இருந்தால் நம்ம 400 300 சொல்கிறோம், வருமா வராதான்னு பிரச்சனையாக இருக்குது. 800 ஆக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு 500 வந்து எல்லாமே வந்து வட இந்தியாவிலே வரா மாதிரி இருக்குன்னா அதை வச்சு இன்னொரு நம்ம ஒரு ராமர், கிருஷ்ணர், கோவிந்தா, கோபாலா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 10 வருஷம் ஓட்டலாம்ல. ராமர் கோயில் கட்டிட்டு மொத்த நாட்டையும் இந்து நாட்டாக மாறணுன்றது நாங்கள் இதை பண்ணால் நீங்களாம் நம்புவாங்க, இவங்கெல்லாம் ஏற்றுக்குருவாங்க. இவங்களுக்கு எதுக்கு நம்ம காசாக கொடுக்கணும்? இவங்க கிட்ட இருந்து கடைசி சொட்டு வரலாம் வரியாக உறிஞ்சிட்டு நமக்கு வேணுன்றதை பண்ணிக்கலாம் அப்படின்றது அந்த பார்வை. நீங்க வந்து கார்பரேட்டுக்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி வந்து தள்ளுபடி பண்ணிருக்கீங்க. மாணவர்களோட கல்வி கடனை உங்களால தள்ளுபடி பண்ண முடியாது அப்படின்னு வியாபாரி ஒத்துக்க மாட்டாங்கல்ல, பேங்க்குக்காரன். அவங்க என்ன இனாமா நடத்துறதுக்கு இருக்காங்க. நீங்க வந்து நடுவில் வந்துட்டு இதுவா அதுவான்னு தெரியாம குழப்பிட்டு இருக்கீங்க மாணவர்களை. மத்திய அரசு அதாவது நீட்டை கொண்டு வரேன், அதை கொண்டு வரேன், இதை கொண்டு வரேன்னு தெரியுதுல. ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தை நாங்கள் பணம் கட்டி பெருசாக கொண்டு வருவோம், இனிமேல்ட்டு வந்துட்டு கட்டி மாநிலத்துக்கிட்ட கொடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த மாதிரி திட்டங்கள் எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் புதுசாக ட்ரெயின் விடுவாங்களாம். விட்ட ட்ரெயின்லாம் பத்தாது, ட்ரெயின் விடுங்க நல்லது. இந்த பிரகாஷ்ராஜ் இன்னைக்கு எனக்கு பண வாய்ப்பு போனால் பரவாயில்ல, பிரதமரை நான் கேள்வி கேட்பேன், மன்னர் மாதிரி நடந்துக்கிறாரு, என்ன பண்ணீங்க 10 வருஷம் நான் கேள்வி கேட்பேன்னு கேட்பறேன். இதுதாங்க தென்னிந்தியா. இப்போ எதிர்கட்சியை சேர்ந்த 2 சிட்டிங் சிஎம் வந்து சிறையில் தான் இருக்காங்க. ப. சிதம்பரம் அவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு, இதே பாணியை வந்து நாங்களும் ஆட்சியில் இருக்கும்போது ஃபாலோ பண்ணியிருந்தோன்னா மோடி அவர்களே சிறையில் தான் இருப்பார். இது வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மனநிலையை அவர் சொல்கிறார். எதிரில் யாருமே இல்லாமல் எல்லாரையும் பிடிச்சி தூக்கி உள்ளே போட்டு அப்படியே வந்து சுலபமாக அவங்களுக்கு அந்த 400 நம்பர் வராதுங்க. அவங்களுக்கு தெரியும் 300 சீட்டு வராது அப்படின்றது தெரியும். அந்த 300 சீட்டு வராதுன்ற அந்த பயத்தினுடைய பிரதிபலிப்பாக தான் இந்த மாதிரி எல்லா மாநிலத்தில் இருக்கவங்களையும் அவங்க கைது செய்யறாங்க. இது போன்று அரசியல் சார்ந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண ஆகாயம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியோட தேர்தல் அறிக்கை வெளியாயிருக்குது, நீங்களும் பார்த்துருப்பீங்க. குறிப்பாக பொது சிவில் சட்டம், ஒரே நாடு ஒரே தேர்தல் போன்ற திட்டங்களை வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்து அமல்படுத்துவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. ராகுல் காந்தி அவர்கள் வெளிப்படையாக விமர்சனம் வச்சிருக்காங்க. நாட்டோட முக்கியமான பிரச்சனை வேலைவாய்ப்பின்மை, பணவீக்கம், இது பற்றியான ஒரு விஷயம் கூட அந்த அறிக்கையில் இல்லை. இதுலேருந்து தெரியுது அவங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத அவர் விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எல்லாருமே அதிகமாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு மேனிஃபெஸ்டோ பாரதிய ஜனதா கட்சியோட தேர்தல் வாக்குறுதிகள். நான் ஒரு பத்திரிகையாளர் என்ன எதிர்பார்த்துருந்தேன்னா, காங்கிரஸ் கட்சி இது முன்னாடியே வந்து விட்டது, சமாஜ்வாடி கட்சி இது முன்னாடியே வந்து விட்டது, திமுக அது ஓரளவுக்கு வந்து விட்டது, கம்யூனிஸ்ட் கட்சியும் ஓரளவுக்கு சொல்லிட்டாங்க என்ன பண்ண போகிறோன்னு. அப்போது இவ்வளவு தேர்தல் வாக்குறுதிகளையும் வந்ததுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிக நேரம் இருக்கிறது. அதனால் ஒரு சிறப்பான தேர்தல் வாக்குறுதிகளை வந்து பாரதிய ஜனதா கட்சி தான் கொடுக்கும் அப்படின்றத நான் ஒரு பத்திரிகையாளராக நம்பியிருந்தேன். பட் நேற்று பார்க்கும்போது வந்து எனக்கு வந்து எந்த ஒரு ஆச்சரியமோ இல்லை எந்த ஒரு மக்களுக்கு உண்டான ஒரு நற்செய்தியை கொண்டு போய் நான் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்னும் பொழுது ஒரு முயற்சியாக பண்ணும்போது கூட அதற்கு வந்து ஒரு வழிவகை இல்லாத ஒரு வாக்குறுதிகளாக தான் பார்க்குறேன். என்ன இப்படி சொல்கிறாங்க, அதில் நிறைய இருக்கே, பேஜாக சொல்கிறாங்க, கதையாக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, சித்தாந்த ரீதியான தேர்தல் வாக்குறுதிகள் என்பது ஒரு பக்கம், மக்கள் நலன் சார்ந்ததுன்றது ஒரு பக்கம். இப்போது சித்தாந்த ரீதியாக அதில் நிறைய விஷயம் இருக்குது. யூனிஃபார்ம் சிவில் கோடு பற்றி சொல்லியிருக்காங்க, ஒரே நாடு ஒரே திட்டம் ஒரே ரேஷன் அப்படின்ற அந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய அந்த மோடிகா கேரண்டி ஸ்கீம்ஸ் எல்லாமே தொடரும், ஜல் ஜீவன் திட்டம் ஆகட்டும் இல்லை ஆயுஷ்மான் திட்டம் ஆகட்டும், அதெல்லாம் தொடருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த சைடு நீங்கள் இப்படி கொஞ்சம் பிரித்து பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்பு ஒரு பெரிய பிரச்சனை. வேலைவாய்ப்பு வந்து நாங்கள் ஃபில் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க, பட் எவ்வளவு என்ன ஏதுன்னு சொல்லலை. அப்போது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையை கூட அவங்க வந்து கூர்ந்து கவனிக்கலை. இப்போ காங்கிரஸ் கட்சி வந்து வேலைவாய்ப்பு சொன்னப்போது நம்ம என்ன சொன்னோம், அதில் வந்து ஒரு 2 பேரா தான் இருக்குது, அதில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் இல்லை அப்படின்றத சொல்லியிருந்தோம். அதேமாதிரி சுங்கவரி சாலைகளை பற்றி காங்கிரஸ் கட்சி வந்து நாங்கள் அதை விவாதம் பண்ணி அதை வந்து குறைக்கிறதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுன்ற மாதிரி இருந்தது. நம்ம அதை வந்து அங்கே குறை சொல்லியிருந்தோம். என்னென்னா, அப்போ வந்து இன்னமும் அந்த வரி வந்து சுங்கவரி வந்து மக்கள்கிட்ட வாங்கி மக்களோட பணத்தை உரியணுன்ற அந்த எண்ணம் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்குமோ அப்படின்ற அந்த ஐயம் இருக்குன்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். பட் அந்த தேர்தல் வாக்குறுதிகளையும் நம்ம பார்த்தோம், அனலைஸ் பண்ணோம், விசாரித்தோம், விவரித்தோம். இதையும் நம்ம பார்க்குறோம். இதை பொறுத்தவரையில் என்னென்னா, சாமானிய மக்களுக்கு, அடிப்படை மக்களுக்கு, விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களுக்கு வாழ்வாதார ரீதியான பிரச்சனைக்கு இங்கே எதுவுமே இல்லை. ஓகே, என்ன இது வாழ்வாதார பிரச்சனைக்கு எதுவுமே இல்லை, வீடு கட்டி தரோன்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ 3 கோடி வீடு கட்டி தரோன்னுவாங்க. 130 கோடி பேர் இருக்கிற ஒரு ஊர் நம்மளதில் இந்த 3 கோடி வீடு திட்டம் அப்படின்றது எத்தனை கோடி எந்தெந்த வருஷம் அப்படின்றதை தாண்டிட்டு கட்டுறதாவே வச்சுக்கும்.
அவங்க கொடுக்குற அந்த தொகை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ஒரு தொகை. அது வந்து ஒரு 1.25 லட்சம் தருவாங்க ஒரு சில இடத்துல, ஒரு சில இடத்துல 4 லட்சம், ஒரு சில இடத்துல 3 லட்சம். அந்த வேரியேஷன் மாறி வரும். மாநில அரசு தான் முக்கால்வாசி கொடுக்குறது. ஆனால் அந்த திட்டத்துக்கு பேர் வந்து பிரதமர் வீடு கட்டும் திட்டம். மாநில அரசு தான் அதிகமான காசு கொடுக்கும். ஸோ இப்போ அது ஒன்று. அப்புறம் வேலைவாய்ப்பை பொறுத்தவரையில் இவங்க வந்து நாங்கள் வந்து ஒரு 10 லட்சம் 20 லட்சம் அப்படின்ற மாதிரி இப்போ தான் அந்த லட்சங்கள்லேயே வந்திருக்காங்க. ஆனால் முதல்ல சொன்னது 2 கோடி. இப்போ 130 கோடி பாப்புலேஷனில் ஜனத்தொகையில் எப்படி பார்த்தாலும் வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு நிலைமையில் பார்த்தீங்கன்னா ஒரு 70-80 கோடி இருப்பாங்க. மிச்சம் வயதானவங்க இருப்பாங்க, குழந்தைகள் இருப்பாங்க. அப்போ அவங்கள நம்ம தள்ளி வச்சு பார்க்கும்போது 70-80 கோடி. இந்த 70-80 கோடியில் நீங்கள் வந்து ஒரு 70 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்தீங்கன்னா கூட அது வந்து விகிதாச்சாரம்னு அடிப்படையில் பார்க்கும்போது அது 1% அந்த லெவலில் தான் வரும். 7 கோடி பேருக்கு கொடுத்தா கூட அப்போ 10%, அதாவது வேலைக்கு போகிற தரவுகளை நான் சொல்கிறேன். ஒட்டுமொத்த ஜனத்தொகையில் எடுத்திங்கன்னா அது கூட கிடையாது. 2 கோடி பேருக்கு நீங்கள் வேலை கொடுத்தீங்க ஒட்டுமொத்த ஜனத்தொகைனால அது 1.5 விழுக்காடு இல்லை 1 விழுக்காடு. அப்போது எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, கொஞ்சமாக செஞ்சுட்டு அதை நிறைய செஞ்ச மாதிரி காட்டுறாங்க. ஆனால் சொன்னதை செய்யாமல் பாக்கி விஷயங்கள்லாம் வந்து பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அனைவருக்கும் உணவு தானியங்கள் வழங்கப்படும், அந்த திட்டமானது இன்னும் 5 வருஷத்துக்கு தொடரும் அப்படின்றாங்க. இப்போ இந்த திட்டம் வந்து உள்ளபடியாக வந்து பீகார் போன்ற மாநிலம், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் பின்தங்கிய மாநிலங்கள் இருக்குது. அந்த மாநிலத்தில் இது ஒரு பேசுபொருளாக இருக்கும், இதற்கு ஒரு வரவேற்பு இருக்கும். இப்போ தென்னிந்தியா எடுத்துக்கிறீங்க, இல்லை குறிப்பாக நீங்கள் வந்து இந்த சைடு வெஸ்டர்ன் கோஸ்ட் எடுக்கிறீங்க, இப்போ மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு, தெலுங்கானா, இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது ஒரு பேசு பொருளாகாது. காரணம் என்னென்னா, இங்கே வந்து ரேஷன் அரிசி என்பது அந்த பசி பட்டினியை வந்து ஓரளவுக்கு புறம் தள்ளி விட்டு மேலே வந்து விட்டது. இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் வந்து இலவச அரிசின்றது நமக்கு ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடியே போட்டாச்சு. 2 ரூபாய்க்கு அரிசி, 1 ரூபாய்க்கு அரிசின்ற மாதிரிலாம் கொடுத்து அம்மா உணவகம் போன்ற விஷயங்கள்லாம் வந்து தன்னிறைவு பெற்றிருக்கீங்க உணவு விஷயங்கள். ஆனால் வட இந்தியாவில் குறிப்பாக சொல்லலாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிகமாக வாக்கு செலுத்துகிற மாநிலங்களில் அந்த நிலைமை மாறல. அதுக்கப்புறம் அடுத்த ஜல்ஜீவன் திட்டம். இப்போ ஜல்ஜீவன் திட்டம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா வீட்டுக்கும் வந்து நாங்கள் குடி தண்ணி குடிப்போன்றாங்க. இப்போ இதில் வந்து வியாபாரம் ஒழிஞ்சிருக்கு. அதாவது குடி தண்ணி கொடுக்கறது, பைப்பு ட்ரிங்கிங் வாட்டர்ன்றது வேர்ல்டு பேங்க் வந்து லோனை கொடுத்து, வேர்ல்டு பேங்க் திட்டத்தை கொடுத்து, அந்த திட்டத்தை நீங்கள் கொண்டு போய் சேர்த்துட்டு அதற்கு கடனுக்கு வாங்கி அந்த திட்டத்தை பண்ணி அதில் ஒரு கான்ட்ராக்டரை சம்பாரிச்சுட்டு அதுக்கப்புறம் மக்கள் வந்து வரியை கட்டணும். இதுதான் இந்த திட்டத்தினுடைய சாராம்சம். இதில் ஏழைப்பாழைகள் இருக்கிற இடம், குக்கிராமங்கள், ஊரக பகுதிகளில் நீங்கள் கனெக்ஷன் கொடுக்கும், அந்தளவுக்கு சார்ஜஸ் வராது, அது மக்களை போய் சேரும். நான் என்ன கேட்குறேன்னா, அடிப்படையில் இப்போ நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் தண்ணி குடிக்கிறீங்களா? இப்போ இங்கே வந்து மெட்ரோ வாட்டர்ன்ற ஒரு விஷயம் வந்து 50 வருஷம் ஆகும் தமிழகத்தில். ட்வாடு போர்டுன்றது அதுக்கு முன்னாடியில் இருந்து இருக்குது. அப்போது ஒழுங்காக ஓடிக்கிட்டு இருந்த ஆற்றை நீங்கள் நாசம் படாமல் விட்டுருந்தீங்கன்னாவே அவங்க பிடிச்சி தண்ணி குடிச்சிக்கிட்டு ஏதோ இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து காமராஜர் காலத்திலே வந்து அத்திக்கடவு அந்த மாதிரி விஷயங்கள் அங்கே வந்து பண்ணாங்க. பரம்பிக்குளம் ஆழியாரில் ஒரு சில விஷயங்கள் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதா கலைஞர் காரணத்தில் வீராணம் திட்டம் வந்தது, ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் வந்து, அந்த மாதிரி ட்ரிங்கிங் வாட்டர் ஸ்கீமில் இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் தமிழகத்தை. அப்போது இது வந்து ஒரு பெரிய திட்டம், இது ஏதோ பெரிய சாதனை மாதிரி ஒரு தேர்தல் அறிக்கையில் அதை போட்டிருக்காங்க ஜல்ஜீவன். இப்போ குடிக்கிற தண்ணியை வந்து கூட நீங்கள் இன்னமும் வந்து 5வது பொருளாதாரம் 3வது பொருளாதாரம் பேசுகிற வேலையில் குடிக்கிற தண்ணியை கொடுக்குறது கூட ஒரு பெரிய வாக்குறுதி மாதிரி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அதுக்கு அடுத்து வந்து சிலிண்டருக்கு வருவோம். சிலிண்டர் வந்து நாங்கள் எல்லாருக்கும் கொடுப்போம். இதையே தான் 10 வருஷமாக சொல்லிட்டு இருக்கீங்க. சிலிண்டர் இங்கே கொடுக்குறீங்க, நாங்கள் இல்லைன்னா மாற்று கருத்து இல்லை. ஆனால் வந்து இங்கே பிரச்சனை வந்து சிலிண்டர் கொடுக்குறது இல்லை, சிலிண்டர் விலை தான் இங்கே பிரச்சனை. 900 ரூபா கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது சாமானிய மக்கள், இல்லை 800 ரூபா இருக்குது ஒரு சில நேரத்தில். அப்போது 450 ரூபா இருந்ததை நீங்கள் எதுக்கு வந்து 1000 ரூபா எடுத்துகிட்டு போனீங்க என்ன? அதுக்கடுத்து இப்போ பெட்ரோல் டீசல் பிரச்சனைக்கு வரும், அதை பற்றி குறைப்போம். இல்லை இப்போ வந்து அது தனியார் எண்ணெய் நிறுவனங்கள் தான் அதோட விலையை நிர்ணயம் பண்ணுது, இனிமேல்ட்டு வந்து அரசே அதோட விலையை நிர்ணயம் பண்ணும், பெட்ரோல் விலை டீசல் விலை குறையும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு எதனா இருக்குன்னா இல்லை. சுங்கவரி சாலைகள் எதனா குறைக்கப்படும், அதற்கு எதனா ஒரு இது எடுத்துக்காட்டியிருக்கோன்னா இல்லை. சரி, இந்த உச்சக்கட்ட இந்த பேங்க் விஷயத்துக்கு வருவோம். இப்போ முத்ரா லோன் 20 லட்சம் கொடுக்கப்படும் அப்படின்னு நேற்றுலேருந்து இதை ஒரு பேசுவோம். அதாவது முத்ரா லோன் என்பது என்னென்னா, வங்கியில் போய் கடன் வாங்குறது. இங்கே யாருக்கும் இனாமாலாம் வந்து நம்ம மக்கள் எல்லாம் சும்மாலாம் தூக்கி கொடுக்கல. கடன் நீங்கள் வாங்கின காசுக்கு வட்டியோடு சேர்த்து கடனை கட்டணும், அசலை திருப்பி கட்டணும். இதுதான் முத்ரா லோன். இது பேங்க் அதிகாரியாக போதும் இது செய்கிறதுக்கு. நீங்கள் ப்ரைவேட்டில் எடுத்திங்கன்னா ப்ரைவேட் பேங்க் அதிகாரி கொடுக்க போகிறாரு, ஸ்டேட் பேங்க்கு அந்த மாதிரி உங்களுக்கு நேஷனலைஸ்டு பேங்க் எடுத்துறீங்க, இந்தியன் பேங்க், இந்தியன் ஐஓசி எடுத்திங்களா, அவங்க அங்கே இருக்கிறவங்க கொடுக்க போகிறாங்க. இது எப்படி ஒரு அரசாங்கத்தோட சாதனை ஆகும்? நீங்கள் அந்த வங்கி விஷயத்தில் அவங்க எதிர்பார்க்குறது, மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, அந்த மினிமம் அக்கௌண்ட் பேலன்ஸ் வைக்கலன்னா காசு பிடிக்கிறது, அப்புறம் எஸ்எம்எஸ் அனுப்புறது, ஃபெசிலிட்டிஸ்க்கு காசு கொடுக்குறது, டிராஃப்ட்டுக்கு வந்து டிடிக்கு வந்து அதிகமான காசை பிடிக்கிறது, இந்த மாதிரி. அப்புறம் செக் புக் கொடுக்கணும், அதுக்கு எக்ஸ்ட்ரா காசு. அதாவது பேங்க்கில் போய் கணக்கு சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக மக்களோட பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சி எடுக்கிறாங்க.
அதை பற்றி நீங்கள் எதனா பேசுவீங்க கொள்வீங்கன்னா நாங்கள் லோனு கொடுக்குறீங்க நீங்கள் லோனு கொடுப்பீங்க, அதை வாங்குறதுக்கு லோன் அலையணும், திருப்பி யார் வட்டி கட்டுறது, திருப்பி யார் அசலை கட்டுறது? அப்போ மக்கள், அதாவது லோனு கொடுக்குறதுன்றது அரசாங்க வேலை இல்லை, அது வந்து வங்கியோட வேலை. அது வங்கிக்கும் சம்மந்தப்பட்டவங்களுக்கும் இருக்கிற வியாபார கணக்கு. அப்போ இதை வந்து ஒரு சாதனையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த திட்டமானது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கொள்கை ரீதியான ஒரு தேர்தல் அறிக்கையாக தான் நம்ம பார்க்கணும். மக்கள் நலன் சார்ந்து பார்க்கும்போது அதில் வந்து கம்மியாக இருக்குது. இப்போ ஏன் இப்போ இது ஒரு பேச்சுக்கு உதாரணத்துக்கு காங்கிரஸோடு ஒப்பிட்டிங்கன்னா அங்கே வந்து பெண்களுக்கு வந்து மகாலட்சுமி திட்டத்தில் வந்து காசு கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு திட்டம் இருக்குது. இங்கே வந்து சுய உதவி குழு மூலமாக நாங்கள் செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அதில் கிளாரிட்டி இல்லை. சுய உதவி குழுக்கு பணம் கொடுக்குறதுன்றது ஆல்ரெடி இருக்குது, அது புதிய திட்டம் அல்ல. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமுக்கு வந்துட்டு இன்சூரன்ஸுக்கு பணத்தை வந்து அதிகமாக கொடுப்போம். அதே மாதிரி ஒரு விஷயம் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆயுஷ் இதில் வந்துட்டு 70 வயசு இல்லை 60 வயசு நினைக்கிறேன், அவங்களுக்கு மேலே இருக்கவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக சேர்க்கப்படும் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து இவங்க வந்து ஃபில்அப் பண்ணல. அக்னிபாத் அங்கே ரத்து, ஆனால் அக்னிபாத் இங்கே நடக்கும். நீட்டு வந்து அங்கே ரத்து. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தேர்தலுக்கு வந்து புதுசாக சட்டம் போடுவோம், தேர்தலில் தவறுகள் நடக்காமல். சட்டம் என்பது பல வருடங்களாக இருக்குது. எப்போ தேர்வுன்னு வந்ததோ அப்போவே காப்பி அடிக்கிறது, பிட் அடிக்கிறதுன்றது இருக்குது. பிரச்சனை என்னென்னா, நீங்கள் அது சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி கரெக்டான தண்டனை வாங்கி கொடுக்காததனுடைய லட்சணம் தான் இன்றைக்கி தேர்வுகளில் முறைகேடு நடக்கிறது. புதுசாக ஒரு சட்டம் போட்டுட்டா சரியாயிடுமா? சட்டத்துக்கு பஞ்சம் கிடையாது, அதனை செயலாக்கம் பண்ணி அதில் தண்டனை எடுத்துகிட்டு வர்றதா இங்கே பிரச்சனை. அப்போ என்ன பிரச்சனைனே தெரியாமல் இருக்குது. இப்போ ஜல்ஜீவன் திட்டம் எடுத்துக்கலாம், பைப்பில் திரும்ப தண்ணி கொடுக்குறது இன்றைக்கி பெரிய வேலையே கிடையாது இந்த விஞ்ஞான வளர்ச்சியில். அது வந்து ஒரு 6 மாதம் வேலை. ஆனால் 6 மாசுபடுகிறது. கொள்முதல் எல்லாம், அதாவது ஒரு ஆறு சுரக்குது இல்லை ஆற்று நீர் வர இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மழைக்காடுகள் அதே நல்லா இருக்கும். அந்த மழைக்காடுகளோட தன்மை மோசமாக இருக்கிறதுனா அதற்கு எதனா ஒரு அறிவிப்பு, அதற்கு எதனா ஒரு திட்டம் இருக்குன்னா இல்லை. இன்னைக்கு என்ன நிலைமை? கர்நாடகத்தில் தண்ணி இல்லை, பெங்களூர் சிட்டியில் குடிக்க தண்ணி இல்லை, ஒகேனக்கல்ல தண்ணி வரல, காவேரி இந்த இடத்துல தாமிரபரணி வற்றாத நதி அதுலையுமே வந்து இன்னைக்கு வந்து பழைய அளவுக்கு வெள்ளப்பெருக்கு வர்றது இல்லை, பழைய அளவுக்கு தண்ணி ஓடுறது இல்லைன்றது பிரச்சனை. இப்போ இதற்கு ஒரு தொலைநோக்கு பார்வதிக்கு எதனா வந்து ஒரு திட்டம் அதில் இருக்குது, இல்லை வாக்குறுதி எதனா இருக்குன்னா அதெல்லாம் இல்லை. ஆனால் பைப்பு போடுறாங்க. பைப்புன்றது வந்துட்டு அதாவது ஆதாரத்தை விட்டுட்டு சில்லறையாக வர்றதை வச்சுக்கிட்டு பொறுக்கிட்டு போட்ட ஒரு வாக்குறுதி போல தான் நம்ம இதை பார்க்குறோம். ரைட் சார், நீங்கள் குறிப்பிட்டு சொன்ன மாதிரி நீட் குறித்து காங்கிரஸ் வந்து தெளிவான ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாங்க, அந்த மாநில அரசோட முடிவு அப்படின்னு. ஆனால் பாஜகவோட தேர்தல் அறிக்கையில் அது தெளிவாக இல்லை இல்லையா? தொடர்ச்சியாக பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியாது, பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்னு பேசுறாரு, ஆனால் தமிழக மக்களுக்கு எப்பவுமே ஒரு முன்னுரிமை கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறத விமர்சனமாக இருக்குது. நீட் பொறுத்த வரைக்கும் மற்ற மாநிலங்களோட தமிழக மாணவர்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க இல்லையா? இந்த மாதிரி விஷயங்களில் கோட்டை விடுறாங்களா பாஜக? அல்ல, ஃபஸ்ட்டு இதில் காங்கிரஸ் நம்ம குற்றம் சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் பிஜேபிக்கு வரணும். காங்கிரஸ் தான் இதை வந்து கொண்டு வந்தது. பிஜேபிக்கு, அதாவது திமுக தான் இன்றைக்கி கூட்டணியிலேருந்து கொண்டு வந்தாங்க. இப்போ இன்றைக்கி குத்துதே குடைதுன்றாங்க. இதில் கூட ஒரு ஓர வஞ்சனை பாருங்கள். ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் நீட்டு ரத்து பண்ணணும்னு சொல்லியிருக்கணும் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மாநில அரசோடு நாங்கள் கலந்துரையாடல் பண்ணி எந்தெந்த மாநில அரசுக்கு வேண்டாமோ அதை நாங்கள் விதிவிலக்குன்றாங்க. அப்படி நீங்கள் விதிவிலக்குன்னு நீங்கள் விட்டிங்கன்னா திருப்பி உச்சநீதிமன்றத்துக்கு போவாங்க. நீட்டால் யாரெல்லாம் வியாபாரம் பண்ணுறாங்களோ, நீட்டை விற்று யாரெல்லாம் காசு பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம், அந்த செல்வந்தர்கள் அந்த நிறுவனங்களை நடத்தக்கூடியவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, உச்சநீதிமன்றம் போயிட்டு ஒரு மாநிலத்தில் வந்து இருக்குன்றாங்க, ஒரு மாநிலத்தில் இல்லைன்றாங்க, இது வழிமுறைக்கு கொண்டு வரணும், மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா உள்ள வரணும், திருப்பி மறுபடியும் அந்த திருட்டு வேலையை பண்ணுவாங்க. ஓகே, மாணவர்கள் படிக்கிறாங்க அப்படின்னா அந்தந்த மாநில சீட்டு அந்தந்த மக்களுக்கு முடிஞ்சு போச்சு. ஆனால் 2014 காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்க வரைக்கும் நீட் தமிழ்நாட்டுக்குள்ள வரல இல்லையா? நான் என்ன சொல்றேன்னா, தலையை விட்டு வாழை பிடிக்கிற கதை. நீங்க உள்ள கொண்டு வந்ததுனால தான் அந்த பிரச்சனை. அது வந்து அம்மையார் ஜெயலலிதாவுக்கு ஒரு செல்வாக்கு இருந்து அதை வைத்து நிறுத்தினாங்க, கலைஞருக்கு ஒரு செல்வாக்கு இருந்து அதை வைத்து நிறுத்தினாங்க. ஒவ்வொரு வாட்டியும் நீங்க கொண்டு வந்து விட்டுறீங்க, உச்சநீதிமன்றம், மாணவ சமுதாயம் பாதிக்கப்படும். இப்ப நீட் இருக்கா இல்லையான்றதா மாணவனோட பிரச்சனை. அவனுக்கு எதுக்கு அதை திணிச்சது யாரு? இல்லாத ஒண்ணு புதுசா கொண்டு வந்து விடுறீங்களே, ஒவ்வொன்றுக்கும் செலவாகுது இல்லை? அப்பா அம்மா புஸ்தகம் வாங்குறாங்கல்ல, வயிறு எரியும் இல்லை அவங்களுக்கு? அதாவது அந்த மாணவனை நல்ல மருத்துவன் ஆகிறதுக்கு தான் அந்த மண்ணாங்கட்டி படிப்பு. நீங்கள் என்ட்ரன்ஸை வச்சு முதல்ல வந்து வியாபாரத்தனமாக ஆக்குறீங்க. சரி, மருத்துவர் ஆகிறதுக்கு நல்ல மார்க்குன்றது ரெண்டாவது. அது மனிதாபிமானம் இருக்கா? அது வந்து உழைக்கிறாங்களா? அதாவதுங்க, இந்தியா போன்ற இவ்வளோ பெரிய திருநாட்டில் மெடிக்கல் சீட்டை இன்னும் 10 மடங்கு ஏற்றலாம், அந்த அளவுக்கு வசதிகள் இருக்குது. இப்போ நீங்கள் தமிழகமே எடுத்துக்கோங்க. 2 நாளுக்கு முன்னாடி ஒரு செய்தி டிடி நெக்ஸ்ட் ஆங்கில பத்திரிகையில், என்னன்னா தலைப்பு செய்தி, படுக்கிறதுக்கு பெட்டு சரியில்லைங்க. எய்ம்ஸ் மருத்துவமனை கீழே அடிப்படையில் சேர்ந்துருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜில் தான் அவங்க சேர்த்துருக்குறாங்க. ஏன்னா இவங்களுக்கு எய்ம்ஸ் வந்து ஒத்த செங்கல் தானே வச்சிருக்கிறாங்க, பில்டிங்லாம் வரல. அதனால ஆமாம், கட்டுவாங்க. அதனால ராமநாதபுரத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பசங்களுக்கு படுக்கிறதுக்கு சரியான இடம் கிடையாது. கிளாஸ் எப்படி நடக்குதுன்னா, பீரோ அலமேராலாம் வச்சு ஒரு கிளாஸை இன்னொரு கிளாஸ் தடுத்து நிறுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து பெத்தாலஜியோ இல்லை கிளினிக்கல் சைடில் போயிட்டு அவங்க டாக்டர்ஸ் வந்துட்டு பேஷண்ட்ஸ் அட்டன் பண்ணணும், அவுட் பேஷண்ட்ஸ் பார்க்கணும், சர்ஜரியை பார்க்கணும்னா அதுக்கெல்லாம் லைவ் டெமோ இல்லை. எவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலை. பேரு எய்ம்ஸில் படிக்கிறான்,
எய்ம்ஸ் மதுரைக்கு அட்மிஷன் எங்கே? ராமநாதபுரம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பயிற்சி பத்தலை, தங்குற இடம் ரொம்ப மோசமாக இருக்குது. நம்ம கவர்மெண்ட் சென்னை மாநகராட்சி பள்ளிக்கூடங்க நல்லா இருக்குங்க அதை விட. இப்போ இதெல்லாம் யார் இதுக்கெல்லாம் காரணம்? இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னே தெரியாமல் பண்ணுறது தான். இப்போ என்ன சொல்கிறாங்க, போட்டித் தேர்வுகள்லாம் வந்து நாங்கள் வந்து பார்ப்போம், நீங்கள் வச்ச தேர்வுலாம் வந்து இப்போ இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை பத்தாதா? இன்னொன்று, 2 தேசிய கட்சிகளுமே பாருங்கள், உயர்கல்வியோ இல்லை கல்வியை நாங்கள் வந்து தனியார் மயமாக ஆக்க மாட்டோம், அதை வந்து நாங்கள் எதிர்க்கிறோம். கொள்கை ரீதியாக ஒரு முடிவு வரும், கொஞ்சம் கொஞ்சமாக அரசாங்கமே எல்லாத்தையும் நடத்தும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் எங்கேயுமே இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? வியாபாரத்தை தனியார் மயமாக இருக்கக்கூடிய அந்த கல்வியில் நடக்கக்கூடிய வியாபாரத்தையும் மருத்துவத்தில் நடக்கிற வியாபாரத்தையும் நீங்கள் 2 கட்சிகளும் ஊக்குவிக்கிறீங்கன்னு அர்த்தம். இதில் பாரதிய ஜனதா கட்சி அப்பட்டமாக தெரியுது. அப்போ இதுதான் இவங்களோட அந்த கொள்கை முடிவு என்பது. இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எந்த சலுகையும் கிடையாது, வரிச்சலுகைகள் மக்களுக்கு, தனிநபர் வரிச்சலுகை ஆகட்டும், இல்லை இந்த பெட்ரோல் டீசல் குறித்தோ இல்லை சிலிண்டர் குறித்தோ எதுவுமே. அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, ராமர் கோயில் கட்டிட்டு மொத்த நாட்டு இந்து நாட்டாக மாறுதுன்னு நாங்கள் இதை பண்ணால் நீங்களாம் நம்புவாங்க, இவங்கெல்லாம் ஏற்றுக்குருவாங்க, இவங்களுக்கு எதுக்கு நம்ம காசாக கொடுக்கணும், இவங்க கிட்டேருந்து கடைசி சொட்டு வரலாம் வரியா உறிஞ்சிட்டு நமக்கு வேணுன்றதை பண்ணிக்கலாம் அப்படின்றது அந்த பார்வை. எதுவுமே இல்லை, சலுகைகள்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. இது வந்து இலவசம், மானியம், கீனியம், எங்கே பணம்? மக்கள் பணம். இதை வைத்து தான், வரியை வைத்து தான் நீங்களே அரசாங்கம் நடத்துறீங்க. அப்போ அதை வந்து ஒரு சில நேரத்தில் மக்களுக்கு திருப்பி கொடுக்குறது எந்த விதமான தவறங்களை, இலவசங்கள் இல்லாத ஒரு தேர்தல் அறிக்கைன்னு இதை போய் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்போ நாங்கள் நீங்கள் தான் இலவசமாக இருக்கிறீங்க. மன்னர் ஆட்சி கிடையாது, இது மக்கள் ஆட்சி. அதே போல் கல்வி கடன் பற்றியும் எதிர்கட்சிகள் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. நீங்கள் வந்து கார்பரேட்டுக்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி வந்து தள்ளுபடி பண்ணியிருக்கீங்க, ஆனால் மாணவர்களோட கல்வி கடனை உங்களால் தள்ளுபடி பண்ண முடியாது அப்படிங்கிற கேள்வி. வியாபாரி ஒத்துக்க மாட்டாங்கல்ல, பேங்க்குக்காரன், அவங்க என்ன இனாமா நடத்துறதுக்காக இருக்காங்க. நீங்கள் வந்து நடுவில் வந்துட்டு இதுவா அதுவான்னு தெரியாமல் குழப்பிட்டு இருக்கீங்க மாணவர்களை. அவங்க எப்படி ஒத்துக்குருவாங்க? ஒன்று, நீங்கள் வந்து ஒன்றும் இல்லைங்க, ரைட் டு எஜுகேஷன் ஆக்டில் வருவோம். ஒரு மாணவன் வந்து இல்லாதப்பட்ட மாணவர்களும் எல்லா கல்லூரியிலையும் படிக்கணும், எல்லா பள்ளிக்கூடத்துலையும் படிக்கணும், ஏழை பாழைகளும் சேரணும் அப்படின்னு ஒரு மினிமம் 25% கோட்டா கொடுத்தாங்க. மாநில அரசே வந்து அந்த பணத்தை கொடுக்காம இருக்கு. நம்ம இங்கே டிஎம்கே கவர்மெண்ட்லேயே லாஸ்ட் 2-3 வருஷமா அந்த பணம் நிலுவையில் இருக்கு. ஸோ மத்திய அரசுக்கு இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை மத்திய அரசு கொடுக்கறது இல்லை, மாநில அரசு பள்ளிக்கூடத்துக்கு, தனியார் பள்ளிக்கூடத்துக்கு கொடுக்க வேண்டிய காசு அவங்க கொடுக்கறதில்ல. அப்போ எப்படி ஆர்டிஇல வந்து அவங்க அட்மிஷன் போடுவாங்க? அப்போது இது எப்படி பிரச்சனை? இது பிரச்சனைக்கு தீர்வுனா இந்த தனியார் மயம் இருக்கக்கூடாது. நீங்கள் இப்போ பிரதமர் சொல்லட்டுமே, நான் வந்து பள்ளிக்கூடங்கள் வந்து முன்மாதிரியான பள்ளிக்கூடங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி காலத்தில் கட்டப்படும், மத்திய அரசு அதாவது நீட்டை கொண்டு வரேன், அதை கொண்டு வரேன், இதை கொண்டு வரேன்னு தெரியுதுல, ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தை நாங்கள் பணம் கட்டி பெருசாக கொண்டு வருவோம், இனிமேல்ட்டு வந்துட்டு கட்டி மாநிலத்துக்கிட்ட கொடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த மாதிரி திட்டங்கள் எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் புதுசாக ட்ரெயின் விடுவாங்களாம். விட்ட ட்ரெயின்லாம் பத்தாது, ட்ரெயின் விடுங்க, நல்லது. ட்ரெயின் விடுறது பட்ஜெட், ரயில்வே பட்ஜெட்டில் சொல்கிறதுங்க, அதை பாரதிய ஜனதா கட்சி சொல்லுது. ஐசிஎஃப் பெட்டி தயாரிக்க போகுது, சதன் தென்னக ரயில்வேவோ இல்லை வேறு மற்ற ரயில்வே வந்து இந்தியன் ரயில்வேஸில் நிறைய இருக்குது, அவங்கெல்லாம் ரயில் ட்ராக்கில் விட போகிறாங்க. இந்த வந்தே பாரத் விடுறது, அப்புறம் இந்த ட்ரெயின் விடுறது, இதெல்லாம் எப்படிங்க தேர்தல் அறிக்கையில் வரும்? எந்த கட்சியும் இதெல்லாம் பண்ணது கிடையாது. புல்லட் ட்ரெயின் எவ்வளோ வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன், புல்லட் ட்ரெயின், இன்னும் ஒரு புல்லட் ட்ரெயினை கண்ணில் கட்ட 10 வருஷம் பத்தாத ஒரு புல்லட் ட்ரெயினுக்கு. சரி, புல்லட் ட்ரெயின் பிரச்சனை, மிச்ச விஷயங்கள் எல்லாமே தனியார் மயமாக போயிருக்கு, அதை பற்றி எதுவுமே இல்லை. வேலை வாய்ப்புகள் பெருக்கப்படும்ன்றாங்க. நீங்கள் தனியார் மயத்தை குறைச்சாதான் வேலை வாய்ப்புகள் பெருக்கப்படும். தனியார் மயம் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 10 பேர் செய்கிற வேலையை 2 அவுட் சோர்ஸ் பண்ணிட்டு ஒரு மிஷினை போட்டு விட்டுருவாங்க. அப்போ அப்படி எப்படி வேலை வாய்ப்பு பெருகும்? அப்போது ஒரு மக்களோட பிரச்சனையோ மக்களுக்கு தேவையான விஷயங்கள் எதுவுமே பிரதிபலிக்காத ஒரு மேனிஃபெஸ்டோ தானே இது. இப்போ நீங்கள் ஒரு பிஜேபி ஆதரவாளர் வச்சுக்கோங்க, நீங்கள் இப்போ ஆதரவாக பேசுகிறீங்க, இல்லை நானே ஒரு பிஜேபி அனுதாபி. இப்போ அந்த இதை பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த ரேஷன் அரிசி பிரச்சனை கிடையாது, இங்கே ஆல்ரெடி கிடைக்குது. 3 கோடி ரூபா, அந்த 3 லட்சம் ரூபாய்க்கு வந்து இந்த வீடுன்றது இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தனிநபர் வருமானம் எதுவுமே பிரச்சனை, அவங்களும் கொடுக்கல, நம்மளுக்கும் இல்லை. பெட்ரோல் டீசல் விலை யாருக்குன்னா குறைச்சிருந்தா இதாகும், அதுக்கப்புறம் வந்து எல்பிஜி சிலிண்டர் குறைச்சிருந்தா யாருக்குன்னா இதாகும். அப்போ அந்த மாதிரி அவங்களோட திட்டத்தை ஒவ்வொன்றும் சேர்த்து பார்க்கும்போது எதுவுமே இல்லை. இப்போ முத்ரா லோன் வாங்கி நான் என்ன பண்ணுறது, பகடா வியாபாரம் பண்ணுறதா போட்டு, அப்புறமா வந்து 2 வீலர் கேபுக்கெல்லாம் இனிமேல் லோனு கொடுப்பாங்க அப்படின்றாங்க. ஏங்க இதெல்லாம் பல வருஷமாக கொடுத்துக்கிட்டு இருக்குதுங்க. பேங்க் எப்போ வந்ததோ, ஏடிஎம் எப்போ வந்ததோ, லோன் வந்து எப்போ வந்ததோ அப்போதுலேருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏதோ புதுசாக பண்ணுற மாதிரி இவங்க வந்து அந்த முத்ரா லோனை வந்து வச்சுக்கிட்டு இவ்வளோ பேருக்கு கொடுத்தோம், அவ்வளோ பேருக்கு கொடுத்தோம். வியாபாரம் பண்ணுறீங்க, பேங்க் வேலை அது. நீங்கள் என்ன வேலை பண்ணீங்கன்னா அதை காட்டுறீங்க. அதனால இது வந்து அவங்க வந்து அவங்களுக்கு சாதகமான நபர்களுக்கு உண்டான ஒரு தேர்தல் வாக்குறுதி தான். குறிப்பாக ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த அறிக்கையை வந்து ஏற்கனவே ராம்நாத் கோவிந்த் அவர்கள் வந்து இப்போ இருக்கிற குடியரசுத் தலைவர்கள்ட்ட வந்து சமர்ப்பிச்சாங்க. அதையே மெயினாக சொல்லியிருக்காங்க இல்லையா, அது சாத்தியம் நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதம் தேர்தல் நடத்துகிறாங்க. மக்களவை தேர்தல் மட்டுமே 543 தொகுதிகள், ஊரக உள்ளாட்சி தேர்தல் இருக்குது, நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் இருக்குது, சட்டமன்ற தேர்தல் இருக்குது. இதெல்லாம் நடத்தினா கிட்டத்தட்ட 2-3 வருஷம் ஆயிரும் இல்லையா, அதுக்கு சாத்தியம் நினைக்கிறீங்களா? இதற்கு பின்னாடி இருக்க சூட்சமத்தை பார்க்கணும். அதாவது அவங்களால முடியாததை தாண்டி அவங்களோட எண்ணோட்டம் என்னன்னா,
எப்படியாவது வந்து ஒரு 800 இல்லை ஒரு 900 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆக்கிடணும். லோக்சபா இப்போ 543 இருந்தால் நம்ம 400 300 சொல்கிறோம், வருமா வராதான்னு பிரச்சனையாக இருக்குது. 800 ஆக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு 500 வந்து எல்லாமே வந்து வட இந்தியாவிலே வரா மாதிரி இருக்குன்னா அதை வச்சு இன்னொரு நம்ம ஒரு ராமர், கிருஷ்ணர், கோவிந்தா, கோபாலா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 10 வருஷம் ஓட்டலாம்ல. அதற்கு பண்ணுற திட்டம் தான் இது. அதாவது இது சாத்தியமா இல்லையான்னு கேட்டிங்கன்னா இமீடியட்டாக சாத்தியம் இல்லை. அதற்கு சான்று இன்னைக்கு நடக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி. ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் நடத்தலை, பாம்பே எலெக்ஷன் முனிசிபல் எலெக்ஷனும் நடத்தலை, சத்தீஸ்கரில் ஒரு எலெக்ஷன் நீங்கள் என்ன மாதிரி நடத்துறீங்கன்னு சுப்ரீம் கோர்ட்டே பார்த்து இதெல்லாம் ஒரு தேர்தலான்னு சொல்லிட்டு நாக்கு பிடிக்கிற மாதிரி கேட்டு உங்கள் மேயர் பதவியை வந்து ரத்து பண்ணி ஜனநாயகத்தை அங்கே காப்பாத்துச்சு. இதுதான் லட்சணம். அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவீங்க? அப்போ ஒரே நாடு ஒரே தேர்தலோட திட்டத்தோட நோக்கம் என்னன்னா பாராளுமன்ற சீட்டு எக்ஸ்ட்ராவாகும். அப்போ பாராளுமன்ற சீட்டு எண்ணிக்கையை அதிகமாக்கிட்டா ஜனத்தொகையை வைத்து இந்தி பேசக்கூடியவர்கள் அதிகம். அப்போ ஒரே நாடு ஒரே திட்டம், ஒரே ரேஷன் கார்டு, ஒரே தேர்தல் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டா, ஒரே மொழின்ற மாதிரி கொண்டு போயிட்டா அப்போ ஈஸியாக இருக்கும். அதை மனசில் வச்சு தான் பண்ணுறாங்க. மற்றபடி அதை அப்போ பார்ப்பாங்க. இப்போ அதற்கு உண்டான வேலையெல்லாம் செஞ்சுருவாங்க. இதை காட்டி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒட்டுமொத்தமாக நடத்துகிற மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதற்கு தான் இந்த கோவிந்த் அவர் எதனா இதற்கு முன்னாடி எங்கன்னா நீங்கள் எதுக்குன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராம்நாத் கோவிந்த இந்த ஒரு வேலைக்கு அவர் வந்து பெரிய டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் பண்ண ஒரு மாதிரியும், அவர் வந்து எங்கேயோ வந்து யாருக்குமே தெரியாதுங்க, அவரை பத்திரிகையாளர்களே தெரியல, அந்த மாதிரி ஒரு நபரை கொண்டு வந்துட்டு இந்த ஒரே நாடு ஒரே திட்டம் ஒரே தேர்தல் அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருக்கிற மாநிலத்துக்கே தேர்தல் நடத்துறதுக்கு தெம்பு இல்லாமல் திராணி இல்லாமல் பயந்து போய் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஏன் பாம்பே கார்பரேஷன் எலெக்ஷன் நடத்த வேண்டியதானே? ஏன் நடத்த தோத்து போயிருவீங்கன்னு தெரியும். இங்கே எப்படி அதிமுக வந்து தேர்தல் நடத்தாமல் இழுத்து வச்சாங்க ஞாபகம் இருக்குங்களா? இதே கதை தான். இது வந்து எதற்குன்னா எதிர்கட்சிகளை ஒரு சைடில் வந்து அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு, இன்னொரு சைடு தங்களுக்கு வேணுன்ற அந்த 800-900 சீட்டு லோக்சபா பாராளுமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கு உண்டான ஆய்வறிக்கை வேலை நடந்துகிட்டு இருக்குது. அதற்கு தான் இதெல்லாம் பண்றாங்க. மெயினாக சவுத் இந்தியாவில் வந்து நம்ம எப்போயுமே கால் மதிக்க முடியாது. நார்த் இந்தியா மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது தான் அந்த. ஆமாம். இப்போ இங்கே ஒரு 130 சீட்டு 140 சீட்டு எப்பயுமே இழுவையில் பிரச்சனையில் இருக்குது. ஒவ்வொரு வாட்டியும் வந்து ஹிந்தியில் பேசினா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, நாங்கள் இது கொடுக்குறோன்னா ஆல்ரெடி கொடுத்துட்டாங்கன்றீங்க, ஊழல்வாதினா அப்போ நீங்கள் யாருன்னு கேட்குறீங்க. தானிக்கு தீனி சரியாக போகுது. அதை தாண்டி இவங்க வந்து அறிவுபூர்வமாக வேறு எதுனா எதிர்பார்க்குறாங்க ஜனங்க. ஐயா பிரகாஷ்ராஜ் தான் இப்போ பாருங்க, இப்போ எல்லா இடத்துலையும் வந்து நடிகர்கள் இருக்கிறாங்க. உச்சக்கட்ட குரல் யார் அதிகமாக கொடுக்குறது? ஐயா நடிகர் பிரகாஷ்ராஜ் தான் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாரு. அதுதான் தென்னிந்தியாவோட ஸ்பெஷாலிட்டி. அப்போ அவர் வந்து இதில் புரிஞ்சுக்கணும். இப்போ வட இந்தியாவில் நடிகர்கள் இருக்கிறாங்க, வருவாங்க, நடிச்சுட்டு டாட்டா கட்டு போயிடுவாங்க. நீங்கள் ஒரு சின்ன, அதாவது இங்கே இருக்கிற நடிகர்களை வந்து நம்ம ஒரு சில நேரத்தில் விமர்சனம் பண்ணுவோம், பாராட்டு பண்ணுவோம். ஆனால் நீங்கள் எடுத்துக்கோங்க, 1000 இருந்தாலும் ரஜினி, கமல் அவர்கள் இந்த கோக்கு, பெப்சி இந்த மாதிரி விளம்பரத்துலலாம் வந்து நடிக்க மாட்டாங்க. இந்த பான் பராக்கு, குட்கா, சிகரெட்டு கிடையாது. அப்போது நடிகராக இருந்தாலும் வட இந்தியாவில் இருக்க நடிகர்களுக்கும் தென்னிந்தியாவில் இருக்க நடிகர்களுக்கும் அந்த ஒரு சிந்தனை இருக்குது, சிந்தனை நீரோட்டம் இருக்குது. எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, 10 ரூபா வருதுன்றது உசரம் வாங்கி ஜோபியில் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐயா கமல் அவர்கள் மீது 1000 விமர்சனம் இருக்குது, ஐயா ரஜினி அவர்கள் மீது நமக்கு 1000. ஆனால் இந்த விஷயத்தில் பாராட்டணும்ல நம்ம. அதே தானே இங்கே பிரகாஷ்ராஜ் இன்னைக்கு எனக்கு பண வாய்ப்பு போனால் பரவாயில்ல, பிரதமரை நான் கேள்வி கேட்பேன், மன்னர் மாதிரி நடந்துக்கிறாரு, என்ன பண்ணீங்க 10 வருஷம், நான் கேள்வி கேட்பேன்னு கேட்பறாங்க. இதுதாங்க தென்னிந்தியா, இதுதான் அவங்களுக்கு பிரச்சனை. அப்போ இதை எப்படி காலி பண்ணுறது? மொழி ரீதியாக பண்ணால் பிரச்சனை வருது. இப்போ திருவள்ளூருக்கு சொல்லியிருக்கிறாங்க, அதனால சரி ஓட்டு போட்டலாமா? மக்கள் அப்படி சிந்திக்கக்கூடிய தன்மை படைத்தவர்கள் அல்ல, கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்வியெல்லாம் வருது அதிகமாக அப்படின்னா அங்கே கேள்வி கம்மியாக வருது. அதனால் அங்கே ஒரு 200 சீட்டை கூட்டி விட்டா, உத்தரப்பிரதேசம் ஒண்டி ஒரு 250 சீட்டு எத்தனை வந்துட்டோன்னா, உத்தரப்பிரதேசம், குஜராத், ராஜஸ்தான் ஒரு 4 சீட்டு கனெக்ட் பண்ணாவே, 4 மாநிலம் கரெக்ட் பண்ணாவே ஜெயிச்சிடலாம். அந்த நோக்கத்துக்கு தான் அவங்க கொண்டு வராங்க. நிறைவாக ஒரு கேள்வி, இப்போ எதிர்கட்சியை சேர்ந்து 2 சிட்டிங் சிஎம் வந்து சிறையில் தான் இருக்காங்க, அரவிந்த் கெஜ்ரிவால், ஹேமந்த் சோரன். காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் அவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு, இதே பாணியை வந்து நாங்களும் ஆட்சியில் இருக்கும்போது ஃபாலோ பண்ணியிருந்தேன்னா மோடி அவர்களே நல்லா சிறையில் தான் இருப்பார். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மோடி அவர்கள் வந்து ஒரு மாஸ்டர், நாங்களாம் கத்துக்குட்டி அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது ஒரு நல்ல நியாயமான விமர்சனம் தானே. இது வந்து இந்த விமர்சனம் வந்து ப. சிதம்பரம் சொல்வதற்கு முன்னாடியே வெளிநாட்டுக்காரங்க, ஜெர்மனி, அமெரிக்கா அவங்களே சொல்லிட்டாங்க. இப்போ உங்கள் ஊரில் என்னப்பா, ஐநாவே சொல்லிருச்சு, என்னப்பா நடக்குது உங்கள் ஊரில், தேர்தல் நேரத்தில் எல்லா எதிர்கட்சியும் பிடிச்சி ஜெயிலில் போட்டால் அப்புறம் என்ன தான் பண்ணுறது? இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு நேற்று வந்து சம்மன் கொடுத்துருக்குறாங்க. அது வந்து நயினார் நாகேந்திரன் உடனே நீங்கள் கைது பண்ணணும், அது பண்ணணும் அப்படின்லாம் இல்லையா. நேரம் கிடைக்கும் போது வந்து இதுக்கு விளக்கம் கொடுங்க, இப்படி தான் காவல்துறை அணுகுமுறை. தேர்தல் நேரத்தில் அவரும் தேர்தல் பார்க்குறாரு, அவரும் ஜனநாயக வேலையில் இருக்கிறார். அப்போ போய்ட்டு நீங்கள் சம்மன் தான் கொடுத்துருக்குறாங்க, உடனே வாங்க அப்படின்றது போய் தடுத்து நிறுத்துறது அது கிடையாது. அது மாதிரி அந்த ஒரு எதை எப்போ பண்ணணும் அப்படின்றது இருக்குது. அதெல்லாம் வைத்து பார்க்கும்போது இங்கே என்ன பிரச்சனைனா, சிதம்பரம் அவர்கள் சொன்ன அந்த கருத்து இருக்குது பாருங்கள், இது வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மனநிலையை அவர் சொல்கிறார். எதிரில் யாருமே இல்லாமல் எல்லாரையும் பிடிச்சி தூக்கி உள்ளே போட்டு அப்படியே வந்து சுலபமாக அவங்களுக்கு அந்த 400 நம்பர் வராதுங்க, அவங்களுக்கு தெரியும் 300 சீட்டு வராது அப்படின்றது
அப்படின்றது தெரியும். அந்த 300 சீட்டு வராதுன்ற பயத்தினுடைய பிரதிபலிப்பாக தான் இந்த மாதிரி எல்லா மாநிலத்தில் இருக்கவங்களையும் அவங்க கைது செய்கிறாங்க. எப்படி இப்போ ஒன்றும் இல்லை, நேற்று வந்த செய்தி என்னென்னா டெல்லியில் வந்து கண்ணையா அவர்களை நிறுத்துகிறாங்க. இப்போ காங்கிரஸ் கட்சியுமே வந்து ஒவ்வொரு தொகுதியாக பார்த்து களம் இருக்கிறாங்க. பெகுசாரிலேருந்து தோற்று போனார் அவர். அப்போ நார்த்து டெல்லி, சவுத் டெல்லி, சென்ட்ரல் யார் அப்படின்ற மாதிரி பார்த்து கேண்டிடேட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 45 சீட்டில் புதிய பிரச்சனையை அவங்களுக்கு உருவெடுத்திருக்கு. இந்த வேளாண் சட்டத்தினாலையும் விவசாயிகள் கேட்ட அந்த இப்போ விவசாயிகள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது காங்கிரஸ் கட்சி வந்து நாங்கள் விவசாயிகளுக்கு ஜிஎஸ்டி இல்லாத ஒரு நிலையை கொண்டு வருவோம், விவசாய கொள்முதல் பரிசுக்கு நாங்கள் சட்ட ரீதியாக உத்தரவாதம் தருவோம்னு சொல்லும் பொழுது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அதை பார்ப்போம், விவசாயிகளோட வருமானத்தை ஏற்றுக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு பழைய பொய்யே திருப்பி சொல்கிறாங்க. உண்மைக்கு பிறகு நீங்கள் அதை செய்யணும்னா இப்போ செய்யணும், இப்போ செஞ்சுருக்கணும். இல்லை இப்போது போராட்டம் பண்ணும்போது கூட வாக்குறுதி சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. வாக்குறுதி சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. வாக்குறுதி சொல்கிறது கூட நீங்கள் தயாராக இல்லை. இப்போ விவசாயிகள் பிரச்சனை இருக்குது. ஆம் ஆத்மி கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் உட்பட ஜெயிலில் இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஜார்க்கண்ட்லேயே இன்றைக்கி பிரச்சனை. ஜார்க்கண்ட் ஒரு 14 சீட்டு, சத்தீஸ்கர்லேயும் வந்து விவசாய பிரச்சனை இருக்குது, ஹரியானாவில் விவசாய பிரச்சனை இருக்குது. ஹரியானா ஒரு 10 சீட்டு, சத்தீஸ்கர் ஒரு 10 சீட்டு, ஜார்க்கண்ட் ஒரு 14 சீட்டு, 34 சீட்டு இங்கே. இதோட டெல்லி நீங்கள் சேர்த்தீங்கன்னா அது ஒரு 7 சீட்டு. பஞ்சாப் அதோட சேர்த்தீங்கன்னா 50 சீட்டுக்கு மேலே இன்னைக்கு இவங்களுக்கு பிரச்சனை இருக்குது. அப்போ இங்கே பிரச்சனை இருக்குது. இதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய மாட்டி பேசியிருக்கோம். மகாராஷ்டிராவில் கூட்டணி மாறி போச்சு, பீகாரில் கூட்டணி மாறி போச்சு, தென்னிந்தியாவில் அவங்களுக்கு பெருசாக இல்லை. அப்போ இவ்வளோ இடத்துல பிரச்சனை இருக்கும்போது எப்படி உங்களுக்கு 300 வரும்? காங்கிரஸ் கட்சிக்கு 300 வராது, இவ்வளோ வராது, அவ்வளோ வராதுன்னு சொல்கிறீங்க. அப்போ உங்களுக்கு எப்படி 300 வரும்? இப்போ அதெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த பயத்தினுடைய நீட்சியாக தான் இந்த பிரச்சனையெல்லாம் அவங்க கொடுக்குறாங்க. ரொம்ப நன்றி சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி.